ஒரு கரெக்டான ஒரு விஷயத்துக்கு வந்தீங்க. இப்போ இதை சொல்கிறப்ப அழகாக ஒரு விஷயத்துக்கு வந்தீங்க. இதெல்லாம் கர்மா ரிலேட்டட், சத்தியம் கர்மா ரிலேட்டட் படுது. ஆனால் கர்மா என்பது எது என்பது நமக்கு அறிந்து கொள்ள வேணும். பொதுவாக கர்மா என்பது என்ன சொல்லுவாங்க, ஒரு செயலை சொல்கிறாங்க கர்மா என்பது. கர்மா அது இல்லை. எல்லாமே கர்மா ரிலேட் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு வார்த்தை சொன்னீங்க. கர்மா இல்லாட்டி நீங்கள் இல்லை, கர்மா இல்லாட்டி நம்ம ஒரு செயல் அங்கே நடக்கிறதுக்கு நீ இருக்கணும் முதல்ல. அப்போ யாரு கர்மா உண்மையிலே, செயலா நீங்களா? நம்ம ஒரு செயலை நடக்கிறதுக்கு நீங்கள் இருக்கணுமா இல்லையா? அப்போ நம்ம தான். அப்போ முதல் கர்மா யார்? நீங்கள் தானே. செயலை இரண்டாவது பட்சம். ஒரு நபர் சம்மந்தப்பட்டது இல்லை பொருள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் இருக்கணும்ல, அந்த கர்மா செய்யறதுக்கு நீங்கள் இருக்கணும்ல. அப்போ முதல் கர்மா யாரு? தான் தானே. தான் தான் முதல். அப்போ தான் என்பது எது? தன்னோட உயிர், தன்னோட ஜீவன், தன்னோட ஆத்மா, தன்னோட ஜீவன், உயிர் எல்லாம் சொல்லிட்டான் நீங்கள் புரியுதுக்காக. அப்போ தன்னோட கர்மாவை படி நடக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த கர்மா அப்போ யார் உருவாக்குனது? நாம் தானே. நம்ம கிட்ட வெளியே விட்டு தானே கர்மா. அப்போ மீண்டும் இந்த கர்மா அடுத்த பிறவிக்கு வராதா, இல்லை அடுத்த வினாடிக்கு வராதா? வந்து தானே இருக்கும். அப்போ அந்த கர்மா நல்ல கர்மா தீய கர்மா சொல்கிறோம் நம்ம. அப்போ நல்ல கர்மா நடத்துறதுக்கு முதல்ல கர்மானா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு ஆகணும். ஓகே, கர்மான்னு என்னென்னு தெரியாத பட்சத்தில் நீங்கள் எதை சொல்கிறீங்க தீய கர்மா நல்ல கர்மான்னு? அது ரெண்டாவது பட்சம். ஒரு செயல் நடந்த பிறகு தான் அது தீய கர்மா சொல்கிறோம். செய்கிற முன்னுக்கு எல்லாமே கர்மாவாக தான் இருக்குது. ஆனால் அந்த அந்த விளைவில் உண்டாகிற தன்மையை பொறுத்து தான் தீயது நல்லது என்பது. ஒருத்தருக்கு தீயா தெரியுது, ஒருத்தருக்கு நன்மையாக தெரியுது. ஓகே. அப்போ முதல் கர்மா யார்? தன்னோட உயிர் ஜீவன். அப்போ தன்னோட ஜீவனை அறிவது தானே முதல் கடமையாக இருக்குது. அதுதானே இறைய வழிபாட்டாக இருக்க முடியும். அதுதான் ஞான மார்க்கம். இதுதான் ஞான மார்க்கம். இதுக்குள்ளே தான் அந்த ஞான மார்க்கம் அடங்கியிருக்கு. எஸ். கர்மாவை அறியிறது. கர்மாவும் ஆமாம். உன் கர்மா தெரிஞ்ச கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம பல விஷயம் வேண்டுறோம். ஆலயத்துக்கு செல்றப்ப நம்ம என்ன பண்ணுறோம், குளிச்சுட்டு சுத்தப்பட்டமாக யாரும் பொய்ய பேசக்கூடாது, மௌனமாக இருக்கணும் எல்லாம் சொல்லியிருக்காங்க சாஸ்திரப்படி. எல்லாமே பொய்யில்லை, எல்லாம் உண்மை. எல்லாம் எதுக்காக செஞ்சாங்க? அந்த இடத்துல நீ பேசாமல் அமைதியாக இருக்கப்ப உன் ஆத்மா மட்டும்தான் அங்கே இருக்குது. உன்னோட அகங்காரம் அங்கே செயல்படலை, உன் கர்மா அங்கே செயல்படாமல் அமைதியாகவே இருக்குது. அப்போது தன்னை யார் என்பது உணர்வு ஒரு நிலைக்கு உங்களுக்கு கொண்டு போகுது. அதனால தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு ஆலயத்துக்கு போனேன், பக்தியோடு கும்பிட்டேன், கொஞ்ச நேரம் அப்படியே அமைந்தேன், அவ்வளோ கவலையோடு வந்தேன், ஆனால் ஒரு மன அமைதி நிம்மதி கிடச்சி. அப்போ நிம்மதியும் அமைதியும் எங்கே கிடச்சிச்சு? மனதில். இந்த மனம் எங்கே இருக்குது? தன்னுக்குள்ளே இருக்குது. தன் கர்மாலேருந்து வெளிப்பட்டு தான் மனம். இந்த வெளிப்பாடு கேட்கும் போது ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளோட மனசை வந்து ஒரு இடத்துல நிலைப்படுத்தினாலே அங்கே நம்மளுக்கு வந்து இறைவன் கூட பேசுகிற தன்மை வரும். ஸோ இப்போ மக்கள் மத்தியில் இது குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் ஆலயம் இல்லாமல் நிறைய குரு வழிபாடுகள் உருவாகிருக்கு. இதுதான் காரணம். ஆலய வழிபாடு சிறப்பான வழிமுறைகள். அது சரியை கிரியை கற்றுக்கிற ஒரு பள்ளிக்கூடம். அது மட்டுமல்ல, ஞான யோகத்துக்கும் அங்கே அந்த பாடத்தை இருக்குது, பாடங்கள் அங்கே இருக்குது. ஆனால் அந்த பாடங்கள் யாருமே அந்த பாடத்தை போதிக்கிறதில்ல. அவங்கவுங்க அது ஒரு தொழிலை பார்த்து செஞ்சிட்ருக்காங்க. வருமானம் ஆச்சாரிகள் அவங்க ஒரு தொழிலை, ஏன்னா அவங்க வருமானம் அதில் தான் வருது, அவங்க குடும்பம் வருது, அவங்க செய்கிற தொழில் அது தப்பு கிடையாது. ஏன்னா அது அவங்க தொழிலே அதுவாக இருக்குது. அதனால் அவங்கள நம்ம குறை சொல்லிட்டு கொண்டு இல்லை. ஆனால் இங்கே அந்த ஆலயத்தில் சிறப்பான போதனை தருவதற்கு சில குருமுறைகளை அனுமதி கொடுக்கணும். இது சிறப்பு. ஏன்னா நம்ம ஐயர்மார்களையும் குருக்குமாரையும் குறை சொல்லிட்டு புரிஞ்சில்ல. அவங்க வந்த நோக்கம் தொழில், அவங்க தொழிலே அவங்க வியாபாரம், அது அவங்க வருமானம் குடும்பம் அதை நம்பி வாழுது, அவங்கள குறை சொல்லிட்டு கொண்டு இல்லை. ஆனால் அந்த ஆலயம் நடத்துகிற நிர்வாகிகள் அந்த ஆலயத்தில் ஒரு போதகரை நியமிக்கணும். கட்டாயம் நியமிச்சோம். ஏன்னா அங்கே நடக்கிற ஒவ்வொரு பாடமும் அது பள்ளிக்கூடம் முதலே உங்கள்கிட்ட சொல்லிட்டு, அந்த பள்ளிக்கூடத்தை கொடுக்குற அந்த பாடத்தை தெளிவான முறையில் போதிச்சா மட்டும்தான் மாணவர்களுக்கு சேரும், பக்தர்களுக்கு சேரும். அப்போது பக்தர்கள் அங்கே வந்து வழிபடுற முறையில் இருக்கிறப்ப உணர்ந்து புரிந்து தெளிவோடு அந்த வழிபாடு செய்கிறப்ப முழு பலன் பெறுவாங்க. அவங்க கர்ம வினை நிவர்த்தி ஆகும். சத்தியம் அது. கர்ம வினை, ஏன்னா நம்ம சாஸ்திரம் அதான் சொல்லியிருக்கு, நம்ம ஆக முறை எல்லாமே அதான் சொல்லியிருக்கு. ஆலயத்துக்கு போய்ங்க இறை வழிபாட்டில் நம்ம கர்ம வினை நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருக்கும் கர்ம வினை நிவர்த்தி ஆன மாதிரி பார்க்கலையே நான் இன்றைய வரைக்கும். இங்கே அமைதியாக வழிபட்டு முடிச்ச கையோ வெளியே வந்தாரோ அங்கே ஒரு சண்டை சச்சரவு, அங்கே ஒரு வாக்குவாதம், தன் மனைவி கூட ஒரு வாக்குவாதம், தன் பிள்ளைங்க கூட ஒரு வாக்குவாதம், கோபம்,
அப்புறம் ஒரு அழகான பெண்ணை பார்த்தா காம உணர்வு உண்டாகுது. இப்படி பல துவேஷங்கள் உருவாக்கிட்டு தான் இருக்கு. அப்போ இதுவா நம்மளுக்கு சொல்லி கொடுத்த இறை வழிபாட்டு? ஒரு காலத்தில் கிடையாது. நம்ம வேதம் பொய்யல்ல, நம்ம சாஸ்திரம் பொய்யல்ல, எதுவுமே பொய்யல்ல. நம்ம பொய்யாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் விஷயமே. இப்போ ஆலயத்துக்கு போக சொன்னால் போகிறேன், கும்பிட சொன்னால் சாமிகிட்ட சொன்னால் சாமியெல்லாம் செஞ்சிடும். என்னமோ அது இறைவனா இல்லை வேலைக்காரங்களா நம்மளுக்கு? இங்கே நம்மளே இறைவனை கேவலப்படுத்திட்டு இருக்கோம் ஆக்சுவலி. அதுதான் விஷயமே, பிரச்சனை இப்போ.